துலா ராசி, துலா லக்னம். காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த ராசி தெராச குறிக்கக்கூடிய வீடு. அப்ப இந்த ராசியில பிறந்த நீங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு நீதி, ஒரு நேர்மை, ஒரு நியாயம் இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி. அதனாலேயே வாழ்க்கையில அதிகமா கஷ்டப்படக்கூடிய ராசி யாரு? நான் நேர்மையா இருக்கேன். ஆனாலும் எனக்கு பாதிப்பு தான். நான் யாரு காசும் ஏமாத்தல. இருந்தாலும் என்னை எவனாவது ஏமாத்திட்டு போயிடுறான். யாரையுமே நான் பார்த்தீங்கன்னா, ஒரு இதா பேசவே இல்ல. ஒரு கீழா பேசவே இல்ல. ஆனா என்னைய எல்லாருமே கீழ்த்தரமா பேசிட்டு போயிடுறானுன்னு நெனச்சுட்டு போயிடுறானுங்க. என்ட்ட இருக்கிறத பயன்படுத்திட்டு கடைசியில என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே துலா ராசிய பொறுத்தவரையுமே, "என்னடா இது?" அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள். இங்க சனி உச்சம். எனக்கு வேலை தவிர எதுவுமே தெரியல. சூரியன் நீசம். கடுமையாக உழைக்கிறேன். ஆனா எனக்கு பேரும் புகழும் கிடைக்கல. இதுதான் இந்த ராசிய பொறுத்தவரையும் போயிட்டே இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்குன்னு வரும்போது யாருமே எதுவுமே செய்யவே இல்ல. என்னைய கண்டுக்கவே கூட இல்லைங்க. ஏங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லார் மேலேயும் அதிக வெறுப்புடைய ராசியும் நம்ம துலா ராசி தான். எப்பவுமே துலாத்தை பொறுத்தவரையும் ஒரு பஞ்சாயத்துக்கோ ஒரு பேசுறதோ கூட்டிட்டு போங்க. நீங்க கூட்டிட்டு போறதுக்காக உங்க மேல நியாயம்னு சொல்ல மாட்டாரு. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே தான் செய்வாங்க. அது 1000 பேர் எதிர்த்தாலும் இல்ல இது தப்பு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். துலா ராசியை பொறுத்தவரையும் திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு இல்லை பார்த்துக்கலாம் இது சரியாயிரும்னு ஒன்று விட்டுட்டு வெளியே வராமல் அந்த திருமண வாழ்க்கையை தொடர்ந்து அதிலே வச்சுட்டே இருப்பாங்க. அதில் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா மற்ற ராசி மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஏதாவது பண்ணலாம் சரி பண்ணலாம் ஏதாவது பண்ணிடலாம் சரியாயிரும் அப்படிங்கிற மனசில் திருமணம் சார்ந்த எண்ணங்களும் கவலைகளும் இருந்தாலுமே அதெல்லாம் வெளியே காப்பிடாமல் வெளியே பேசும்போது எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவருங்க, என் சம்சாரம் ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க இது பண்ணுவாங்க, அதான் தங்கமான பொண்ணுங்க தங்கமான பையன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது துலா ராசி தான். அதனால தான் காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வச்சுருக்கணும். எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பார்க்கும்போது முதல் காலபுருஷனுக்கு 7வது ராசி துலா என்ன இருக்குது, அங்கே என்ன கிரகம் இருக்குது, திருமணத்தை காப்பாற்றுமா காப்பாற்ற முடியாதா, இவன் ஒரு திருமணத்தை பார்த்திங்கன்னா இவங்க ஒரு திருமணத்தை பண்ணுறாங்க இது சரியாக கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ராசியாக இருக்குது. கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நம்ம துலா ராசியை பொறுத்தவரை டிக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ராசிங்களா கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ராசி நம்ம ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஏன் பெருசாக பேசவே முடியல அப்படின்னா சனீஸ்வர பகவான் இந்த ராசியை பொறுத்தவரையும் யோகாதிபதினே சொல்லலாம். யோகாதிபதி தனக்கு என்னென்னு போய் 6ல் வக்ரமாய் உட்கார்ந்துருக்கார். நார்மலாக உட்காந்தாலும் பரவாயில்ல, வக்ரமாய் உட்கார்ந்தார். ஆல்ரெடி இப்போ தான் கேது இந்த ராசியை அடிச்சுட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட கவலையோடைய நுனியில் இருந்து மெதுவாக தப்பிச்சுட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இதுக்கேற்ற மாதிரி குருவும் 6ல் இருந்தார். அதுக்கப்புறம் 7க்கு போய் துலா லக்னத்துக்கு ஆகாதவர் குரு அப்புறம் 8ல் மறைஞ்சார். அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் பரவலாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. கேது பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு பாதகஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு 2-3 வருடங்களாக துலாத்தை பொறுத்தவரையும் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தென்படுது. அடுத்து நான் நல்லது மட்டுமே செஞ்சிட்ருக்கேன், எனக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே நடக்க மாட்டேங்குது. எல்லா பக்கமும் உறவுகள் சூழ்நிலைகள் குழந்தைகளால் மனக்கவலைகள் கஷ்டங்கள், என் பையன் இருக்குது பொண்ணு இருக்குது எதுவுமே பயன்படுத்த முடியாமல் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்காங்க, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு கூட எனக்கு வெறுப்பு தட்டுது. ஏன்னா துலாத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி முடிவு எடுக்கவே மாட்டாங்க, யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சனி உச்சமாக இருக்கிறனால நல்ல பலசாலிகள் திறமசாலிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய குணப்பண்பே மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ரொம்ப வருஷமாக ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, அந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா துலா பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க யோசிப்பாங்க, அந்த வேலையை திறம்பட செஞ்சுருவாங்க. அவங்க எத்தனை வருஷம் இருக்காங்க என்ன ஏது அந்த ஃபீல்டில் அதெல்லாமே இருக்கவே இருக்காது. திறமையாக ஒரு வேலை செய்யக்கூடியவங்க இன்னைக்கு தொழில்னாலையும் கடன்னாலையும் கருமையாக பாதிக்க அடைஞ்சக்கூடிய ராசி துலாம் நிச்சயமாக சொல்லலாம். ஓரளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருசாகவே இல்லைங்க. நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தார், ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருந்து இந்த க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு அப்படின்னு வருத்தப்படாத நாட்களே இல்லை. இந்த சூழ்நிலையில் குரு சுக்கிரனுடைய இணைவு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இணைய போகுது, ராசிநாதன் 9ஆம் இடத்துல இணையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இதனால் என்ன ஆக போகுது, 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாங்க, இதனால் என்ன வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. இந்த கோச்சாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு இருக்க போகுது.
விட்டுட்டு போனவங்கலாம் திரும்பி வருவாங்களா, நிறையா உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலைகள் அடைஞ்சிருக்கு, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், காதல் திருமணத்தில் வந்து கிட்டத்தட்ட பேசி முடிவாகி ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ் போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கோம், திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம், ஏதோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படின்னு கலங்காத நாட்களே இல்லை. அந்த கலங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக இந்த சுக்கிரனுடைய குருவோடைய ராசியை பார்க்கறது ஒரு யோகம். இப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது தைரியமாக ஒரு விஷயங்களும் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு சுத்தமாக காரணம் நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஆனால் பழி மட்டும் உங்கள் மேலே வந்துடும். அதற்குண்டான வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் பழி மட்டும் ஈஸியாக வந்து துலா ராசிக்கு வந்துடும். இதனாலேயே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை என்னடா இது போதுண்டா இது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் கிடச்சிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே மாறப்போகுது. ஃபஸ்ட்டு ராசிநாதன் ராசியை பார்க்கறனால தைரியம், தம்பு, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம், வெற்றி, யோசித்து ஒரு விஷயங்களும் பண்ணும்போது இந்த வேலைக்கு உண்டான பாதிப்புகள்லாம் குறைஞ்சி வேலைக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது. உறவு மேம்பட போகுது. அந்யூன்யம் திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளரப்போகுது. ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தை பேரே இல்லை, குழந்தைக்காக கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம், எங்களால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் வெளியே வர முடியல, அல்லது வந்து குழந்தைகளான எங்களுக்கு கவலையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தாராளமாக கொடுக்க போகுது. சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால குழந்தை பேருக்கு இது நிச்சயம் ஒரு நல்ல ஒரு யோகமான பொன்னான காலமாக கண்டிப்பாக இருக்கும். 2வது இஎம்ஐ பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் தான் துலாத்தை பொறுத்தவரையும் தலை விரிச்சிட்டு ஆடுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலைகள் எடுத்தாலுமே என்னால் இந்த கடனை கட்ட முடியுமா, டெய்லி படுத்த தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, அந்த அளவுக்கு இது கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பாதகத்தில் கேது தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசியை கட்டுப்படுத்துவார். எவன் பணம் கொடுப்பான், இத்தனை பேர்த்துக்கு பணம் கொடுத்துருக்கோமே, யார் நமக்கு திருப்பி கொடுப்பாங்கிற எண்ணங்கள் கவலைகள் இல்லாமல் இருக்காது. அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, இந்த பணத்தை நினச்சி கவலைப்படாத நாட்களே இல்லை. ராசியை கட்டுப்படுத்துவார். ராசியை கட்டுப்படுத்தும் போது நீங்கள் எப்படி செயல்படுத்த முடியும், முடியவே முடியாது. நீங்கள் எண்ணங்கள் மட்டும்தான் பண்ண முடியுமா தவிர்த்து செயலே அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா கேதுகிட்ட அப்படின்னா நடக்கவே நடக்காது. கூட்டிகிட்டு போய் கோயிலில் அழகாக உட்கார வச்சுருவார், இல்லைன்னா விரத்தி தன்மையை அள்ளி தெளித்து எதையும் யோசிக்காத மாதிரி உட்கார வச்சுருவார். அதுதான் கேதுகிட்ட இருக்கக்கூடிய குணங்கள். இன்றைக்கி ராசியை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாக இந்த நேரம் ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள் எல்லாமே குறையும். துலாயத்தை பொறுத்தவரையும் எனக்கு ஹெல்த் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இங்கே சூரியன் நீசம், சனி உச்சம், சுக்கிரன் மூலத்திரிகோணம், இந்த மாதிரி பல கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்துறதுனால எப்போவுமே வந்து ஹெல்த்தோட கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஹெல்த் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் அவ்வளோக்கா பலவீனமாக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் விலகும். நிச்சயமாக இன்றைக்கி தான் 7.5 சனி காலங்கள் மாதிரி இருக்குங்க துலாத்தை பொறுத்தவரையும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டங்களும் ஒரு கவலைகளும் இருந்த இந்த ராசி இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக ஒரு யோகமான ராசியாக சொல்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு படும். அதே போல் குருவோடைய கோச்சாரமும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட போகிறது. சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக சம்மந்தப்பட போகிறாரு. தர்ம கர்மாதிபதி யோகம் துலா ராசிக்கு ஏற்பட போகுது. இதனால் உறவு, பந்தம், பாசம், இடமாற்றம், கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள்லாம் கட்டுப்படுத்தப்படும். இனி வரக்கூடிய காலங்களில் துலாத்தை பொறுத்தவரையும் இந்த குரு சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை ஒரு யோகமான பொன்னான காலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலியமாக புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.